நீங்க மசூதி இந்த இடத்துல ராமர் இருந்தது, ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொன்னவங்க, அப்புறம் மசூதியை போய் இடிச்ச வரலாறு உடையவங்க பிஜேபி. இஸ்லாமியர் ஒருத்தர் உள்ள போய் ஆய்வு பண்ணி இங்க கோவில் இடிச்சு தான் மசூதி கட்டினாங்கன்னு கொடுத்தாரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தது. ஒன்னும் தெரியாது. இங்க உட்காந்து முரசொலியில வந்ததெல்லாம் வந்து கேள்வியை கேட்க வேண்டியது என்னங்க உங்களுக்கு? நான் நேரடியா என்னங்க நான் நேரடியா கேட்கிறேன். எப்படி நீங்க சொல்லுவீங்க திருமுருகாற்றுப்படை? நான் பொறுமையா நிதானமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்தேன். நான் திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏன் சார் பேர் வந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். சிக்கந்தர் மலைங்கிறீங்க. நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லலையே. தர்கா சிக்கந்தர் தர்கா இருக்குது. திருமுருகாற்றுப்படையில இருக்கிற திருமுருகாற்றுப்படையில சிக்கந்தர் தர்கா இருக்குதா? நான் திருமுருகாற்றுப்படையில தானே வரேன். நான் திருப்பரங்குன்றம் மலைக்கு வரேன். நீங்க திருமுருகாற்றுப்படைக்கெல்லாம் போவாதீங்க. இங்க வாங்க, நீங்க இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா சிக்கந்தர் தர்கா அங்க இருக்கா இல்லையா? நான் கேக்குற கேள்வி நீங்க திருமுருகாற்று சார், நீங்க திருமுருகாற்றுப்படைக்கு தனியா நம்ம பேசலாம். திருமுருகாற்றுப்படைக்கு நான் போக கூடாதுன்னா நான் அப்படியே மைக்கை கட்டி வச்சுட்டு எஞ்சி போயிடுறேன். ஏன்னா திருமுருகாற்றுப்படையை பத்தி பேசாம திருப்பரங்குன்றத்தை பேச முடியாது. அப்ப திருப்பரங்குன்றத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அறுபடை வீடுகள் எங்க சொல்லப்படுது? திருமுருகாற்றுப்படையில. முதல் படை வீடுன்னு எங்க சொல்லப்படுது? திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடுன்னு சொல்றது எங்க? திருமுருகாற்றுப்படையில. நான் ஒரு வரி சொல்ல வந்தேன். அவ்வளவு வைத்தறிச்சல் என்ன உங்களுக்கு? வைத்தறிச்சல் எல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் ஏன் சார் பேரு? அந்த மலையே பரம்பொருளே குன்றமாக மலையாக அங்கு அமைந்திருக்கிறது. இதுதான் திருப்பரங்குன்றம். ஆமா, பரம்பொருள் அங்கு மலையாக அமர்ந்திருக்கிறது. அந்த மலையே பரம்பொருள் தான். இதான் திருப்பரங்குன்றம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இதை சொல்ல வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல ஒன்று. இப்போ நவாஸ்கனி போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டார் மதேஷ், நீங்கள் பார்த்தீங்க. அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம். ஒன்று, திருப்பரங்குன்றம்னு நம்மலாம் வாய் நிறையா சொல்கிற அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கூடி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். சிக்கந்தர் மலைன்னு ஒரு மிகப்பெரிய பேனரை வச்சுட்டு நின்று கோஷம் போட்டாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனைக்கான ஆரம்பம். ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடாமல் போய்விட்டது. இன்னொன்னு, திருப்பரங்குன்றம் மலைனா முருகனுக்கான மலைன்றது தான் வரலாறு. தமிழக மக்கள் அப்படிதான் சொல்ல போறாங்க. அது மாறவே மாறாது. ஒருவேளை பாஜக உள்ள வராமல் இருந்திருந்தால் அபிஷியல் ரெக்கார்ட்ல கூட சிக்கந்தர் மலைன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது சார். நடக்கவும் நடக்காது. வரலாறு சார். அறுபடை வீடுகள்ல முதல் வீடு சார் திருப்பரங்குன்றம். முருகனுக்கான முதல் வீடு சார். அதை எப்படி சார் சிக்கந்தர் மலையா மாத்திடுவாங்க? அது எப்படி மாத்த முடியும்? வரலாறு எப்படி மாத்த முடியும்? மாதேஷ், அது எப்படி பிஜேபி நீங்க உள்ள வந்ததுதான் பிரச்சனையே. பிஜேபி உள்ள வந்ததுதான் பிரச்சனை. வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் படை வீடு முருகனுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு டோன் வந்துச்சு பார்த்தீங்களா, கோவம். அந்த கோவம் தான் மதிச்சு எங்களுக்கு.